திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். பாசுரம். எழுந்தது ஞாயிறு, விடிந்தது காலை. விழுந்து பணிவோம் இறைவனின் தாளில். பழுதுள பாவ படுகுழி இன்று விழுந்திடாதெம்மை காத்திடவும். பிணக்கும் பகையும் விளையா வண்ணம் இணக்கம் கொணர நாவை அடக்குவோம். மனக்கண் முன்னே தீய காட்சியை எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே. உடலை ஒருத்து உணவை குறைத்து திடமாய் செருக்கை அகற்றிடுவோமே. மடமையின்றி மனத்தை காத்து உடைமையாய் அருளை கொண்டிடுவோமே. பகலும் மறைகிறது, இரவும் வருகிறது. அகமும் உடலும் அவருக்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே. விண்ணகத் தந்தையும் அவர் திருமகனும் என்னரு அருள் தரும் ஆவியாருடன் பண்ணிலும் பாவிலும் எக்காலத்திலும் மன்னகம் எங்கனம் மாண்பினை பெறுக. ஆமேன். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு அடியானை இழுக்காதையும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்க செய்தான். எனவே உள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாட்களை நான் நினைத்து கொள்கின்றேன். செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரை, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து முகத்தை மறைத்து கொள்ளாதையும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகி விடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடைய செய்யும். ஏனெனில் உன்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியறலும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரை, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடி நின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
ஆண்டவரே உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஆண்டவரே உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம் தலைவர் மாண்பு மிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கரியது. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கின்றார். கொல்லாரையோ தரைமட்டும் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார். பூவுலகின் மீது மலையை பொழிகின்றார். மலைகளில் புல்லை முளைக்க செய்கின்றார். கால்நடைகளுக்கும் கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார். குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை. வீரரின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை. தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்பிற்காக காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை. அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். நீரே எனக்கு துணை. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். தாவீது குரு அகிமெல்லக்கிடம், அரசர் எனக்கு ஒரு பணியை கட்டளையிட்டுள்ளார். நான் உன்னை அனுப்பிய நோக்கத்தையும் உனக்கு அளித்த கட்டளையையும் ஒருவரும் அறியக்கூடாது என்று அரசர் கூறியுள்ளார். எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்னை சந்திக்குமாறு என் தோழர்களுக்கு சொல்லியுள்ளேன். உண்பதற்கு இப்பொழுது உம்மிடம் என்ன இருக்கிறது? 2-3 அப்பங்களோ வேறு என்ன உம்மிடம் உள்ளதோ எனக்கு தாரும் என்றார். குரு தாவீதை நோக்கி, தூய அப்பமே என்னிடம் உள்ளது, சாதாரண அப்பங்கள் இல்லை. இளைஞரான நீங்கள் பெண்களோடு உறவு கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் அதை உண்ணலாம் என்றார். தாவீது குருவை நோக்கி, சாதாரண பயணத்தின் போதே இவ்விளைஞர்கள் பெண்களுடன் உறவு கொள்வதில்லை. இன்றோ சிறப்பு பணியை மேற்கொண்டுள்ளதால் நேற்றும் முந்தின நாளும் தூய்மை காத்துள்ளனர் என்றார். ஆதலால் குரு தூய அப்பத்தை
அவருக்கு அளித்தார். ஏனெனில் ஆண்டவரின் திருமுன்னிலை அப்பத்தை தவிர வேறு அப்பம் அங்கு இல்லை. அது எடுக்கப்படும் நாளில் அதற்கு பதிலாக சூடான அப்பம் அங்கு வைக்கப்படும். சவுலின் பணியாளர்களில் ஒருவனும் ஆண்டவரால் தடை செய்யப்பட்டவனுமான தோயேகு என்ற ஏதோமியன் அந்நாளில் அங்கே இருக்க நேர்ந்தது. அவன் சவுலின் இடையர்களுக்கு தலைவன். அப்பொழுது தாவீது அகிமெலக்கிடம், இங்கு ஈட்டியோ வாளோ உம்மிடம் உள்ளதா? அரசரின் கட்டளையை அவசரமானதா இருந்ததால் என் வாளையோ என் படைக்கலன்களையோ கையோடு கொண்டு வரவில்லை என்றார். குரு அவரிடம், ஏலா பள்ளத்தாக்கில் நீ கொன்ற பெலிஸ்தியன் கோலியாத்தின் வாள் அதோ ஏபோத்துக்கு பின்னால் துணிகளில் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது. நீ விரும்பினால் அதை எடுத்து கொள்ளலாம். அதை தவிர வேறு வாள் இங்கு இல்லை என்று கூறினார். அதற்கு தாவீது, அதற்கு நிகரானது வேறில்லை, அதை எனக்கு தாரும் என்றார். பிறகு தாவீது எழுந்து அந்நாளில் தப்பியோடி காத்தின் மன்னன் ஆக்கீசிடம் சென்றார். தாவீது அங்கிருந்து புறப்பட்டு அதுல்லாம் என்ற குகைக்கு தப்பியோடினார். அவருடைய சகோதரரும் அவர் தந்தை வீட்டாரும் இதை கேள்வியுற்று அங்கு அவரிடம் சென்றனர். ஒடுக்கப்பட்டோர், கடன்பட்டோர், சோர்வுற்றோர் யாவரும் அவரிடம் ஒன்று திரண்டனர். அவர்களுக்கு அவர் தலைவரானார். இவ்வாறு அவரோடு சுமார் 400 பேர் இருந்தனர். தாவீது அங்கிருந்து மோவாபில் உள்ள மிஸ்பேக்கு சென்றார். அங்கே மோவாபு மன்னனை பார்த்து, கடவுள் எனக்கு என்ன செய்யவிருக்கிறார் என்பதை நான் அறியும் மட்டும் என் தந்தையும் தாயும் உம்மிடம் தங்கியிருக்க அனுமதித்தாரும் என்று வேண்டினார். பின்பு அவர் அவர்களை மோவாபு மன்னன் பொறுப்பில் விட்டு சென்றார். தாவீது குகையில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் மன்னனிடம் தங்கியிருந்தனர். பின்பு இறைவாக்கினர் காது தாவீதை கண்டு, நீ குகையில் தங்காதே, யூத நாட்டுக்கு புறப்பட்டு போ என்றார். எனவே தாவீது புறப்பட்டு ஏரேத்து என்ற காட்டிற்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு புகழ். இரண்டாம் வாசகம். இறைவன் ஒரு அடைய முடியாத பாறை. ஆயரான நிசாவின் புனித கிரகோரியார் ஆற்றிய பிரசங்கம். குன்றின் உச்சியிலிருந்து கடலின் ஆழத்தை கீழே நோக்கும் மனிதனின் உணர்ச்சிகளை சற்று எண்ணி பாருங்கள். எனது சொந்த அனுபவம் இதை போன்றதே. மலையுச்சியிலிருந்து வருவது போல் மேலிருந்து ஆண்டவரின் குரல் அளக்க முடியாத ஆழத்தில் உள்ள என் அறிவை அடைந்தது. கடற்கரையிலிருந்து பார்க்கும்போது மலைகள் கடலுக்கு எதிராய் இருப்பது போல் தோன்றும். ஒரே ஒரு சிறு துளியால் மேலிருந்து கீழ் வரை இரண்டாக பிளப்பதைப் போல் அது இருக்கும். மேலே ஒரு பிதுக்கம் நீள் விளிம்பை ஏற்படுத்தி கீழுள்ள ஆழங்கள் மேல் தொங்குகின்றது. இந்த நீள் விளிம்பிலிருந்து ஒரு மனிதன் கீழே பார்த்தால் அவனுக்கு தலை சுற்றும். இவ்வாறே தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று ஆண்டவரின் மாபெரும் குரல் ஒலிப்பதை என் ஆன்மா கேட்கும்போது அதற்கு மயக்கமுறுகின்றது. நம் இதயங்களை தூய்மைப்படுத்தியவருக்கு இறைவனின் திருக்காட்சி அளிக்கப்படுகின்றது. இருப்பினும் எந்த ஒரு நேரத்திலும் எம்மனிதனும் இறைவனை கண்டதில்லை. பேறு பெற்ற புனித அருளப்பரின் வார்த்தைகள் இவை. புனித சின்னப்பரின் உயர்ந்த எண்ணத்தினால் இவ்வார்த்தைகளில் அவை உறுதி செய்யப்படுகின்றன. எவரும் பார்க்க இயலாதவரே இறைவன். மளமளப்பான ஆழமான வெற்று பாறை அவரே. அதில் பிடிப்பதற்கோ தம்மை உயர்த்துவதற்கோ பாதுகாப்பான இலைப்பாறுமிடத்தை மனம் காண இயலாது. மோயிசனின் கருத்துப்படி அவர் அடைய முடியாதவர். எத்தகைய முயற்சி செய்தாலும் நம் மனங்கள் அவரை அணுக முடியாது. இறைவனை கண்ட எவரும் வாழ இயலாது என்ற வார்த்தைகள் நம்மை துண்டித்துவிட்டன. இருப்பினும் இறைவனை காண்பதே நித்திய வாழ்க்கை. ஆனால் நம் விசுவாசத்தின் தூண்களான அருளப்பரும் சின்னப்பரும் மோயிசனும் இறைவனை காண்பது முடியாதது என்று சான்று பகர்கின்றனர். இவ்வாக்கியங்களின் ஆழத்தை தியானிக்கும் ஆன்மா எவ்வாறு மயக்கமுறுகின்றது என்பதை கவனியுங்கள். இறைவனே வாழ்க்கை என்றால் இறைவனை கண்டிராதவன் வாழ்க்கையை கண்டதில்லை. இருப்பினும் இறைவனை காண முடியாது. தூய ஆவியினால் ஏவப்பட்ட அப்போஸ்தலர்களும் இறைவாக்கினர்களும் இதற்கு சான்று பகர்கின்றனர்.
மனிதனின் நம்பிக்கை எத்துணை வழிகளில் இட்டுச் செல்லப்படுகின்றது. இருப்பினும் வலிமை இழக்கும் நமது நம்பிக்கைகளை இறைவன் எழச் செய்து அவற்றிற்கு உயிரூட்டுகின்றார். மூழ்குவதிலிருந்து ராயப்பரை அவர் காப்பாற்றி அவரது கால்களுக்கு கீழேயுள்ள கடலை உறுதியான தரையாக்குகின்றார். நமக்கும் இவ்வாறே செய்கின்றார். நாம் ஆழத்தில் சந்தேகத்தினால் காணாமல் போய் தாக்கப்படுகின்ற போது இறைவார்த்தையின் சுரங்கள் நம்மை நோக்கி இறைவார்த்தையின் கரங்கள் நம்மை நோக்கி விரிக்கப்படுகின்றன. அவரது கரங்களில் உறுதியாக பற்றி கொள்ளப்பட்ட நாம் அச்சமின்றி இருப்போம். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்கிறார் அவர். ஆயரான நிசாவின் புனித கிரகோரியார் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரை மீட்பின் அறிவை மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியில் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை மீட்பின் அறிவை மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். மன்றாட்டுகள். தம் அன்பார்ந்த மகனின் திருமுகத்தில் தம்மை அனைத்து மாந்தரும் காண வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். அவரை போற்றி மன்றாடுவோம். உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. கிறிஸ்து நற்செய்தியை அறிவித்து நம்மை வாழ்த்தினார். இந்த உலகம் நம் வழியாக அதை கேட்டு நம்பிக்கை கொள்வதாக. உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எல்லா காலத்திலும் மக்களின் நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறீர். உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. கிறிஸ்துவின் வருகை திருச்சபையை உருமாற்றுவதாக. மனிதரின் பணியில் திருச்சபையின் இளமையையும் ஆற்றலையும் புதுப்பித்தருள்வீராக. உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக.
தங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நம்பிக்கையில் அவர்களை நிலைத்திருக்க செய்யும். உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, உமது மீட்பை பற்றிய உண்மை அறிவை எமக்கு அளித்தருளும். அதனால் நாங்கள் பயத்திலிருந்தும் எங்கள் பகைவர்களின் பிடியிலிருந்தும் விடுதலை பெற்று எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்மையுடன் உமக்கு பணிபுரிவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.